பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. சேசுவுடைய ஆணிகள் வந்து அதாவது ஸ்கொயராக இருந்துதான். இரும்புனால் செய்யப்பட்ட ஆணிகள் நல்ல பெருசாக சதுர வடிவமாக இருந்துதான். அது வந்து இரும்புனால் செய்யப்பட்டது இருக்குது. நல்ல 6 to 7 அங்குலம் நீளம் இருந்திருக்கு. 5 to 7 அங்குலம் நீளம் இருந்திருக்கு அந்த ஆணிகள். கொஞ்சம் நல்ல குண்டா தடித்து சதுர வடிவமாக இருந்திருக்கு, இரும்புனால் இருந்திருக்கு. அப்புறம் அது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சேசுடைய இந்த கையிலையும் தான் ஆணி அடிக்கப்பட்டதுன்னு. இல்லைங்க, உண்மையாக என்னென்னா மணிக்கட்டில் இங்கே இந்த இடத்துல தான் சேசுடைய 2 மணிக்கட்டில் தான் அந்த ஆணிகள் அறையப்பட்டது, 2 ஆணிகள். அப்புறம் இன்னொரு ஆணி வந்து சேசுவோட காலில் அடித்தாங்க. இப்போது இந்த சாப்லெட்டில் இருக்க பெண்டன்ட் பார்த்திங்கன்னா 3 ஆணிகள் கொண்டிருக்கும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்போ மேலே இருந்த ஒன்று. இது வந்து அடிக்கும்போது சதையை கிழிச்சிட்டு நரம்புகளை எல்லாம், எலும்பு மட்டும் உடையல, பட் நரம்புகளை எல்லாம் அது கிழிச்சு டேமேஜ் பண்ணி தான் ஆணிகள் உள்ளே போச்சு. ஸோ அதை நினைவு கூறுற விதமாக இந்த 3 ஆணிகள் சாப்லெட். இது பார்த்திங்கன்னா 12 இருக்குது. 12 என்னென்னா நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்காக 12 மணிகள். ரொம்ப அருமையான ஒரு சாப்லெட். இதையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான சாப்லெட். இதில் வந்து ரத்த கலரில் 12 மணிகள் இருக்குது. அதாவது ரொம்ப அழகாக அந்த சாப்லெட் எப்படி இருக்குன்னா, பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே போட்டுட்டு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, உனது புனித கைகளையும் கால்களையும் துளைத்த ஆணிகளை நான் வணங்குகின்றேன்னு சொல்லிட்டு இதை வந்து முத்தி செய்யணும். அதுக்கப்புறம் உமது அடுத்த இது இருக்கும் இல்லையா, ஒரு மணிகளில் வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, உமது புனித கைகளையும் கால்களையும் துளைத்த ஆணிகளை நான் வணங்குகிறேன்னு சொல்லியிருந்தேன் முதல் மணியில். அடுத்த மணிகளில் வந்து உமது புனித இருதயத்தை துளைத்த ஈட்டியையும் நான் வணங்குகிறேன்னு சொல்லணும். இப்படியே 1 2 மாற்றி இந்த ஜெபமாலை வந்து சொல்லி முடிக்கணும். நான் இது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 12 ரத்தத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்கும். சேசு இறந்ததுக்கப்புறம், அதாவது 12 சேசு இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் லாங்கெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரொமானிய வீரர், ஒரு சோல்ஜர், ரோமன் சோல்ஜர் வந்து அதாவது நல்ல நீட்டமான ஒரு வாள். அதுதான் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஆணிகளை விட இதை வந்து நல்லாவே ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. நல்லா அதுக்குரிய கவரும் ஒரு அழகாக இப்படி சொருகிக்குவாங்க போல இருக்குது. இப்படி எடுத்துட்டா நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து நல்ல ஷார்ப்பாக இரும்புகளால் கூரியமாக இருக்குமா. இதை தான் சாமி இறந்த பிறகு ரோம வழக்கப்படி இறந்துட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஈட்டியால் குத்துவாங்களாம். அப்படி தான் சாமி இறந்த பிறகு அவர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த லாங்கித்தஸ்ங்கிறவர் வந்து ஈட்டியால் சாமியோட வலது பக்கத்தை, அந்த புனித வலது பக்கத்தை குத்துறாரு. அது எங்கன்னா லங்ஸ் எல்லாம் குத்திட்டு போய் இருதயத்துக்கிட்ட போய் நிற்குதுங்க. அப்போ தான் அங்கேருந்து ரத்தமும் தண்ணீரும் சொரிந்தோடியுது. அதை குறிக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரத்தம் இங்கே இந்த 12 இதில் ரத்தத்தை ரெட் கலரில் சிவப்பு கலர்லேயும், இந்த 3 மணிகளை வந்து இரக்கத்திற்காக வெள்ளையிலையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அழகாக இரக்கத்தின் அரசர் இருக்கார். அதாவது அங்கே தான் அந்த இடத்துல அந்த ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுதும் இவ்வளோ பாடுகள் படுத்தி ஆணியால் குத்தி முள்மொழி சூட்டி அடிக்கப்பட்டு எவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டு ஒரு அசிங்கமான மரணத்தை, பயங்கர கொடூரமான மரணத்தை கொடுத்த போதும் மன்னிக்கின்றார் இயேசு ஆண்டவர். அதுவும் எவ்வளோ ஒரு இரக்கம் அன்பு இருந்தாங்க. இந்த ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அவர் வந்து இறந்துட்டார். அதில் அந்த லாங் டூஸுங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சாயங்காலான கண்ணுக்கு தெரியாது, மாலைக்கண் மாதிரி, காது கேட்காது.
அவர் தான் வந்து ஆண்டவர் இறந்துட்டாரான்னு சோதிக்கிறதுக்கு குத்துறாரு. அப்போது இருதயத்து பக்கத்தில் லங்ஸில் தேங்கி இருக்க அந்த நீர் ரத்தங்கள் தான் அப்படி குத்தும் போது வெளியே வருமா. இது என்னத்தை குறிக்குதுன்னா, ஒரு மனிதர் இறந்து விட்டாருன்னா அப்படி அந்த தேங்கி இருக்கிறது ரத்தமும் தண்ணீருமா அது சொருக்குமா. அப்போ ஆண்டவர் வந்து அங்கே மனிதராக இருந்திருக்கார், உண்மையாகவே இறந்துருக்கிறாருங்கிறது சயின்ஸ்லி இட் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். சயின்ஸும் சொல்லுது அப்போ வந்து அவர் மனிதராக தான் இறந்து பாடுகள் பட்டு இறந்தார். அப்போது அங்கே பாருங்கள், ஏன் அந்த இடத்துல இரக்கம் அப்படின்னா, அந்த 3 மணிகள் ஏன் இரக்கத்திற்காகனா, சாமியை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தின அந்த ரோமன் சோல்ஜருக்கு, இவரும் ஒன் ஆஃப் தி சோல்ஜர் ஹூ டார்ச்சர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் அந்த வீரருக்கு அவருடைய அப்படி குத்தி வலது விழாவிலிருந்து வந்த அந்த தண்ணீரும் அந்த திருரத்தமும் ஒரு சொட்டு பட்டு அவருடைய கண்ணும் காதும் குணமாயிருச்சான். அப்போ பாருங்களேன், இறக்குற வரைக்கும் இரக்கம், இறந்த பின்னும் இரக்கம். அதுதாங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் இந்த நேரத்தில், இந்த தவ காலத்தில், இன்றைக்கு அதுவும் இந்த ஆணிகளாலையும் ஈட்டியாலையும் எத்தனை முறை குத்துறோங்க. நம்ம வந்து ஆணிகள் என்ன பண்ணுறோன்னா, அப்போ அந்த ஜூஸ் மட்டும் அப்படி பண்ணலைங்க. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேண்டாத பாவ செயல்களில் ஆணியில் குத்துறோம், திரும்பி மனம் திரும்புகிறோன்னு சொல்லிட்டு பிடுங்குறோம், திரும்பி குத்துறோம். ஒரு தடவையே இவ்வளோ பாடுகள். ஆனால் நம்ம யோசிக்கணும், எவ்வளோ முறை ஆணிகள் இயேசு அடிக்கிறோன்னு. நமக்காக அன்பு செய்ய நம் பாவங்களை சுமந்தவருக்கு இன்னும் நம்ம பாவத்தில் விழுந்து அவர் ஆணியால் அடிக்கணுமான்னு யோசிப்போம். 2வது, இரக்கத்திற்காக இந்த 3 மணிகள். நிறைய பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், விழறோம், எழுந்துக்கிறோம், திரும்பி அந்த பாவத்தில் விழறோம். இந்த 3 மணிகள், ஆண்டவரே எவ்வளோ அசிங்கமான எண்ணங்கள், செயல்களால், பேச்சுக்களால் உங்களை நாங்கள் வந்து ஈட்டியால் குத்தி, நீங்கள் இறந்து பிறகும் நாங்கள் மனம் திரும்பாமல் இருந்ததுக்காக இந்த நேரத்தில் மன்னிப்பு கோருகிறோம்னு சொல்லிட்டு, நம்ம செஞ்ச பாவங்கள்லேருந்து ஆண்டவர் எப்படி அந்த ஒரு ரோமன் வீரருக்கு வந்து ஒரு இரக்கத்தை காமிச்சு குணமாக்கினாரோ, அதே போல் இந்த திருத்தண்ணீரும் இந்த திருரத்தத்தின் மூலம் நம் பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை தூய்மையாக்கி நமக்கு இரக்கத்தை காட்டுவார்னு வேண்டிப்போம். இந்த ஜெபம் ரொம்ப அழகான ஜெபம். அதை பற்றி இப்போ இது பண்ணிடுவோம். ஆணிகளால் அறையப்பட்டும் ஈட்டியால் திறக்கப்பட்டும் இருக்கும் இயேசுவே, உமது புனித காயங்களால் எங்களை மறைத்து பாவங்களிலிருந்து எங்களை காத்து இறப்பு வரை உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். இதுதான் இந்த சின்ன சின்ன ஜெபம். நாம் இந்த தவக்காலத்தில், அதுவும் இன்னைக்கு இதை பற்றி தியானித்தோம். நம்ம இனிமேல் ஒவ்வொரு முறையும் இந்த வெள்ளிக்கிழமைகள் ஆகட்டும், இல்லை செவ்வாய்க்கிழமையாகட்டும், இல்லை இந்த தவக்காலத்தில் ஆகட்டும், துக்க ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கும்போது இதை ஆழ்ந்து தியானிப்போம். ஒவ்வொரு முறையும் சாமாளிப்பட்ட வேதனை இல்லை, வலி இல்லை, காயங்கள் இல்லை, ரத்த சிந்தல் இல்லை, பயங்கரமான கொடுமையை ஆரம்பிச்சிருக்காரு. எதற்காக? நம்ம மிகுந்த அன்பு செய்கிறாருங்கிற ஒரே ஒரு இதுக்காக தான். அவருக்கு பாத்திரமானவர்களாக, அவர்களுக்கு பிடித்தமானவர்களாக, நம்மளை வந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு அன்பு செய்கிறவங்க இருக்காங்கன்னா நம்ம மிக பேறு பெற்றவர்கள். நம்மெல்லாம் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசிர்வாதத்தை முழுமையாக வாங்கிக்குவோம், பெற்றுக்கொள்வோம். Mama loves you all.